Hey guys and welcome back to this video. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா Amazon Basicsல இருந்து சேஃப் தான் பார்க்க போறோம். ஸோ இது எதுக்கு மேஜரான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்டான ஜுவல்லரி டாக்குமெண்டேஷன் பீரோவில் வைக்கிறதோட இன்னும் நல்லா சேஃபான இடம் வேணும்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி சேஃப் வாங்கி வைக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் நான் அமேசானில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா 33 லிட்டர் சேஃப். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி 7,500 ரூபாய்க்கு அவைலபிளாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6,700 சில ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீ அது அப்புறம் டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டாக்குமெண்டேஷனை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது மறந்துட்டீங்க எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்னா அந்த நோட் புக்கை பார்த்து நீங்கள் ட்ரபிள் ஷூட் பண்ணிக்க முடியும், இல்லை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்க முடியும். இந்த வீடியோலையும் நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஷேர் பண்ணுறேன். அதே சமயம் 2 மாதமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் என்ன ஃபீல் பண்ணுறதையும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுறேன். ஸோ முதல்ல இதோட குவாலிட்டிக்கு வரலாம். இனிஷியல் இம்ப்ரெஷனே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி தாறுமாறாக இருக்குது. ஸ்டீல் வந்து ஃப்ரண்ட்டில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 8 கேஜ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவுட்டர் பாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 14 கேஜ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் நோட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் இதோட 51 லிட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 7,000 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. இதுக்கு அதுக்கு 300 ரூபா தானே டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சைஸ் வெயிட்டு தான் மேட்டர். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை இருக்கோ அதை பொறுத்து வாங்கிக்கோங்க. இன்கேஸ் 7,000 ரூபாய்க்கு 51 லிட்டரு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பெரிய கேஜை வாங்கி வச்சிடாதீங்க, அதாவது பெரிய சேஃபை வாங்கி வச்சிடாதீங்க. அப்புறம் நுகர்த்தத்துக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிரமமாக இருக்கும். எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 ஹோல்ஸ் பார்க்க முடியும். இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வால் மவுண்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ உங்களுக்காக ஒரு க்ளோஸரான ஒரு லுக் இந்த சேஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக. ஸோ இனிஷியலாகவே என்ன தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேஃபை கீழே தூக்கி போட்டு உடைக்கிறது பாசிபிளே கிடையாது. ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் அதெல்லாம் எடுத்துன்னு வந்துன்னா இந்த சேஃபை நமக்கு வந்து உடைக்கவே முடியும். ஸோ பில்ட் வைஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஸ்டீல் இங்கே இருக்குது. எஸ் இதில் ஹோல்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபயர் ப்ரொடெக்ஷன் அதெல்லாம் இல்லை. டெஃப்ட்டு போகாமல் அவ்வளோ சீக்கிரம் இம்பார்ட்டண்டான திங்ஸு யாரும் எடுக்க முடியாத அளவுக்கு பார்த்துக்கோம். இந்த பிளாஸ்டிக்கை ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு கீ இன்சர்ட் பண்ணிக்க முடியும். கீயை இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடில் இது பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த கீ வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி காலி ஆகிடுச்சு, அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் எல்லாம் டிஜிட்டலாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேஃப்குள்ளே பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க வால் மவுண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா மேட்டும் இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த டோர் பேக் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பேட்டரிஸ் போடுறதுக்கான போர்ட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 மாதமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது யாராலையும் அவ்வளோ சீக்கிரத்தில் பிரேக் பண்ண முடியாது, கீழே போட்டால் உடையாது. அந்த கீயை எடுத்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்கன்னா உங்களால் கீ வச்சு தான் ஓப்பன் பண்ணவே முடியும். ஸோ பேட்ரி போடுறதுக்கான போர்ட் இது தான். 4 AA பேட்டரி நமக்கு தேவைப்படும். ரீசெட் பட்டன் இன்கேஸ் மறந்துட்டீங்க மாற்றணுன்னா அந்த ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி தான் இது பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு பேட்டரிஸ்லாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கீபேடில் 2 தடவை 0வை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ரீசெட் பட்டனை ஒர்க்கா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு என்டர் பண்ணலாம். இப்போதைக்கு நான் 1472 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேஷ். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. 2 க்ரீன் கலர் லைட் எரிஞ்சனால பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ரெட் கலர் இதெல்லாம் வந்துன்னா ரெஜிஸ்டர் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். அதே மாதிரி 1472 போட்டு ஹேஷ் ப்ரெஸ் பண்ணால் தான் ஓப்பன் ஆகும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான இது தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி ஒரு பேசிக்கான ஐடியா கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி வீட்டுக்கு என்னென்ன தேவையான பொருட்களோ நம்ம சேனலில் அப்டேட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட அப்டேட் நம்ம சேனலில் வர்றதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே போடுங்க, முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் ஆன்சர் பண்ண பார்க்குறேன். பாய்.